நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் அவரது தோட்ட பணியாளர்களிடம் தனிப்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ருக்மணி. வணக்கம் ருக்மணி. இந்த தோட்ட பணியாளர்களிடம் எவ்வளவு மணி நேரம் விசாரணை நடைபெற இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங் கடந்த 4ஆம் தேதி மர்மமான முறையில் இறந்து மர்மங்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உபரி போலீசார் வழக்கு பதிவு செய்து 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் கொலை நடந்த இடத்திற்கு நெல்லை SP சிலம்பரசன் மற்றும் தனிப்படை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு பல்வேறு ஆய்வுகளை நடத்தி விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திசையின் வழியில் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த தனிப்படை அதிகாரிகளுக்கு இதுவரை என்னென்ன தகவல்கள் திரட்டப்பட்டது, இனி அடுத்து என்னென்ன கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாங்குநேரி ASP பிரசன்னகுமார், வள்ளியூர் DSP யோகேஷ்குமார் ஆகியோர் கொண்ட குழுவினர் கொலை நடந்த அந்த சம்பவம் நடந்த அந்த பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களிடம் அந்த தோட்ட பண்ணையில் உள்ள வீடுகளில் வைத்து தனியாக ஒரு சுமார் அரை மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பல்வேறு கட்ட விசாரணைகளிலும் சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அதற்குரிய விசாரணையும் தொடர்ந்து நடந்து வருகிறது. ருக்மணி, மேலும் வேறு யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது? அதாவது இந்த கொலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக அவர் எழுதி வைத்திருந்த 2 கடிதங்கள் மூலம் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு சமன் அனுப்பப்பட்டு அவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 15க்கும் மேற்பட்டவர்கள் விசாரணை நடந்த நிலையில் இன்று மதியம் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KV தங்கபாலுவிடமும் விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் அவர் தனக்கும் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிற அந்த பண விவகாரத்திற்கும் தொடர்பில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அது தொடர்புடைய முக்கிய புள்ளிகளுக்கும் சமன் அனுப்பப்பட்டு இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ருக்மணி, இந்த தோட்ட பணியாளர்களிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது அல்லவா? அவர்களிடம் இன்னும் எவ்வளவு மணி நேரம் விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? அவர்களிடம் சுமார் ஒரு அரை மணி நேரம் நடக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதிகாரிகள் அந்த தோட்ட பண்ணைக்குள்ள அந்த கதவுகளை மூடிவிட்டு உள்ளே சென்று தனியாக ஒவ்வொருடம் விசாரணை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ருக்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.